வணக்கம். ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக வருட 29/3/2026 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் மூலிகை வகுப்பில் காட்டுப்பக்கம் சென்று இப்போ பார்த்துக்கிங்க, இந்த புரச மரம்லாம் இதில் நிறையா மருத்துவம் இருக்குது. அதை நேரடியாக நிறையா சொல்ல போகிறோம். ஏன்னா புரசம்பூவிலேருந்து நம்ம அயசுந்தரம், நாகசுந்தரம், கருவங்க சுந்தரம் இதெல்லாம் போட்டு நம்ம வெற்றியடைய முடிச்சிருக்கோம். அதை விட இப்போ சதுர்முக புஷ்பம் போட்டு முடிய பருவத்தில் இருக்குது. அது பெரிய கற்பம் மருந்து. அதை விட நம்ம போகர் கற்பம் 300 நூலில் இதனுடைய பட்டை, இலை, பூ, காய் அத்தனையும் நம்ம சாப்பிடும்போது ஒரு மண்டலம் சாப்பிடும்போது நமக்கு மரணம் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பிறமனுடைய கணக்கு தப்பாக போச்சு அப்படின்னு இருக்காங்க. அதனால் இன்றைக்கி அதனால் நம்ம ராஜபாளையம் சக்கரசா கொட்டைக்கு இருக்கிற நம்ம வைத்தியசாலைக்கு காலையில் 9 மணிக்கு வந்துடுங்க. 9 மணிக்கு வண்டி கிளம்பிடும். முன்பதிவு கண்டிப்பாக அவசியம். 50 பேருக்கு மேலே அனுமதி கிடையாது. அதனால் பதிவு பண்ணாதவங்க சீக்கிரம் பதிவு பண்ணிக்கோங்க. பதிவு பண்ணாதவங்க கண்டிப்பாக வர முடியாது. ஏன்னா நம்ம தூரத்துக்கு போகிறதுனால 9 மணிக்கெல்லாம் 9:07 வண்டி கிளம்பிடும். அதில் எந்த காரணத்தை கொண்டும் லேட்டாக்க மாட்டோம். ஏன்னா வெயில் நேரமாக இருக்குது, லேட்டாக்க மாட்டோம். அடுத்த மாதம் அதே மாதிரி ஏப்ரல் மாதம் கிளாஸ் கிடையாது. தேர்தல் நேரமாக இருக்கிறதுனால கிளாஸ் கிடையாது. அதுக்கடுத்து மே மாதம் நமக்கு கிளாஸ் உண்டு. அதில் இந்த பாருங்கள், அந்தந்த ஏரியாவில் பாருங்கள், இந்த அல்லிப்பூலாம் நிறையா பூத்துருக்கு. இந்த அல்லியை பற்றி நிறைய மருத்துவ குணம் இருக்குது, கிழங்குல இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் முதல்ல இந்த வட்டம் அதிகமாக இந்த ஏரியாவில் மூலிகை நிறைய நம்ம பார்க்கக்கூடிய ஏரியா மூலிகை அதிகம் நிறைஞ்சது. அதிகமாக எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா இந்த புரச மரம் நிறையா இருக்குது. நீங்கள் தேவைப்படுறவங்க புரசம்பூவும் நிறையா நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் பட்டை, இலை, பூ, காய் எல்லாமே மருத்துவத்துக்கு அதிகமாக உள்ளது. அதுலேருந்து அதை எப்படி தயாரிக்கணும், எப்படி சுத்தி பண்ணணும் அப்படிங்கிற முறையை பற்றி நம்ம விரிவாக நம்ம மரத்துக்கிட்டேருந்து உங்களுக்கு எல்லாம் விரிவாக நம்ம சொல்லுவோம். ஃபோனில் நிறையா கேட்டிங்கன்னா அதுக்கு நாங்கள் விளக்கம் சொல்ல முடியாதுன்னா ரொம்ப நேரம் பேச வேண்டியிருக்கோம். அதனால் உங்களுக்கு மரத்துக்கிட்டேருந்து நிறையா உங்களுக்கு விரிவாக சொல்லுவோம். இந்த பூ ரொம்ப தங்க சத்துள்ள பூ. இதில் நம்ம புருஷம்பூவில் நம்ம டானிக்கு போட்டு கொடுக்கோம். அதே மாதிரி நம்ம கர்ப்பமானவங்களுக்கு இந்த பூவை நிழலில் காய போட்டு, அதாவது இந்த இருக்குத இந்த காம்பை நீக்கிடணும். அந்த அந்த பச்சை காம்பை நீக்கிட்டு அந்த பூவை மட்டும் எடுத்து நிழலில் காய போட்டு வச்சுக்கிட்டு பொடி பண்ணி அதை பாலில் சாப்பிடும்போது முன்னால் குங்குமப்பூ சாப்பிட்டா குழந்தை நல்லாயிருக்கும், அழகாக பிறக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ அதிலே பார்த்திங்கன்னா நிறைய அதுலேயும் கரைப்படம் வந்துருச்சு. இந்த பூ அந்த பூவை விட குங்குமப்பூவோட அதிகமான பவர் உள்ளது. இதை நம்ம நிறைய பேருக்கு கர்ப்பமானவங்களுக்கெல்லாம் கொடுத்து குழந்தைய நல்லா இருந்திருக்கு. அதோட இது இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த பூ இந்த பாலில் போட்டு சாப்பிட்டு வந்தவங்களுக்கு அந்த பெண்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதனால் இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்கனால அது மாதிரி இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா பூ எல்லாம் நிறையா தேவதான ஏரியாவுக்கு தான் போக போகிறோம். அந்த குளத்துக்குள்ளே அள்ளி இருக்குது. அந்த தேவதானம் கோயில் அங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் தேவதானம் கோயில் இருக்குது. சுற்றி எட்டி மரம் இருக்குது. அற்புதமான நிறையா மூலிகைகள் அந்த ஏரியாவில் இருக்குது. அதனால் இந்த ஏரியாவுக்கு முன்பதிவு பண்ணவங்க மட்டும்தான் வர முடியும். எந்த காரணத்துக்கு ஏன்னா சாப்பாடு வசதி, வண்டி வசதிலாம் சொல்லுறதுனால வண்டியும் டிமாண்டாக இருக்கும். அதனால் முதல்ல பதிவு பண்ணுதான் 50 பேருக்கு மட்டும்தான் அனுமதி. அதனால் பதிவு பண்ணாதவங்க சீக்கிரம் பண்ணிக்கோங்க. 2-3 நாளுக்குள்ளே 4 நாளுக்குள்ளே பதிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் வண்டியெல்லாம் என்ன சொல்ல வேண்டியிருக்கு. நன்றி, வணக்கம்.